கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இட்டர்னல் ஹோலி ஸ்பிரிட் மினிஸ்ட்ரிஸ் வழியாக கர்த்தருடைய பரிசுத்த ஓய்வு நாளிலே கர்த்தரை ஆராதிக்கும்படி கூடி வந்திருக்கிற உங்களை யாவரையும் கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், உங்களை வரவேற்கிறோம். இந்த நாள் கர்த்தருடைய பரிசுத்த ஓய்வு நாள். அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட கர்த்தர் நமக்கு தந்த கட்டளைகளை வாசித்து விட்டு ஆராதனைக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். அல்லேலூயா. ஆமென். தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளும் அவனை உன் அடிமைத்தன வீடாக எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என்னென்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்க சொருபத்தையாகவும் யாதொரு விக்கிரகத்தையாகவும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவர்களை நமஸ்கரிக்கும் சேவிக்க வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பெருகிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். என் அன்பு கொண்டேன் கற்பனைகளை கைக்கொள்ளுவர்களுக்கும் 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வெளியிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வெளியிலே வழங்குகிறவர்களை தண்டியாமலா. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளும் உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். நீயானாலும் குமாரனாலும் குமார்த்தியானாலும் வேலைக்காரனாலும் வேலைக்காரியானாலும் மிருகச்சீவனாலும் வாசலிருக்கிற அந்நியனாலும் யாதொரு வழியும் செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 நாளுக்குள்ளே வானத்தை பூமி சமுத்திரத்தை அங்குள்ள எல்லாவற்றும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தாராக. கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். தேவனாகிய கர்த்தரும் கொடுக்கிற தேசத்திலே நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனின் தாயை கனம் பண்ணுவாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக, குற்றம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, தனக்கு விரோதமாய் பேசாது சொல்லாதிருப்பாயாக, வீட்டை எச்சியாதிருப்பாயாக. அவருடைய மனைவியும் ஒரு வேலைக்காரியும் ஒரு வேலைக்காரியும் ஒரு இறுதியும் கழுதியும் பின்னும் பிறனுக்குள்ள யாவதுமே எச்சியாதிருப்பாயாக என்றார். ஆமென். ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதம். கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே இந்த நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நறுமணியினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமணத்தினாலும் காலையிலும் கிருபையும் இரவிலையும் சத்தியத்தையும் அறிவிப்பது நலமாயிருக்கும். கர்த்தாவே இசைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். உங்கள் கருத்தின் கிரியந்தம் ஆனந்த சத்தம் விடுவேன். கர்த்தாவே ஒரு கிரியைகள் மகத்துவமானவர்கள் யோசனைகள் மகாணமானவர்கள் மிருகங்களும் மனுஷன் சரியா மூல நதி உணரான் துன்மார்க்க பிள்ளை போல தழித்து அக்கிரமக்காரரை யாரும் செழிக்கும் போது அது அவர்கள் இலங்கைக்கு அழிந்து போது எதுவாகும். கர்த்தாவே என்றைக்கு உன்னதமானவராக இருக்கிறேன். சத்துக்கள் அழிவார்கள், சத்துக்கள் அழிந்தே போவார்கள், சிறுண்டு போவார்கள். கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் வைக்கிறேன். புதியறியான விஷயம் பண்ணப்படுகிறேன். சத்துருக்கள் காணும் எனக்கு விரோதமாய் எழுபது துன்மார்க்கர்கள் காது கேட்கும். நீதிமான் பணியை போல செலுத்த நீவருவா. கர்த்தருடைய ஆலயத்தை நாட்டப்பட்டவர்களின் தேவனுடைய பிரகாரம் செலுத்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மொழியாகி அவர்களுக்கு அணிதில் என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதல்வர்கள் கணிப்பந்த பசுமையுமாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா. ஆமென். இந்த நாளிலும் கூட கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தி ஆக வேண்டும். தேவன் நமக்கு தந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து யெகோவா தேவனை நாம் ஆராதிக்க வேண்டும். கரங்களை தட்டி நாம் உற்சாகமாய் நாம் பாடலாமா? ஹல்லேலூயா. முதல் பாடல். என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா என்று சொல்லி நாம் பாடலாம்.
என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோதிடும் ஏசையா. நோய்களை சிலுவையிலே சுமந்ததில்லையா ஐயா, என் நோய்களை சிலுவையிலே சுமந்ததில்லையா ஐயா, சுமந்ததில்லையா ஐயா, சுமந்ததில்லையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா. சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா. சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா. வியாதியோடு கூட இருக்கீங்களா? வியாதியுள்ள பிள்ளைகளை வச்சுட்டு இருக்கீங்களா? யாராக இருந்தாலும் சரி, எந்த வியாதியாக இருந்தாலும் சரி, அவன் நிச்சயமாய் தேவனாகிய கர்த்தர் நமக்கு சுகத்தை அவர் கொடுப்பார். நம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் சுகத்தை கொடுப்பார். விசுவாசத்தோடு கூட அவர் பலத்த கருத்துக்குள்ளாக அடங்கியிருங்க. அல்லேலூயா. இந்த வியாதி எது நிமித்தமாய் வந்ததோ, எப்படி வந்ததோ கர்த்தருக்கு நிச்சயமாய் தெரியும். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரை உறுதியாய் நாம் பிடித்து கொண்டால் அவன் எல்லா வியாதியும் அவன் நாமத்தினாலே விலகி போகும். அல்லேலூயா. ராஜா, உன் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. அவர் பிரசன்னம் அவன் சண்டே ஆனாதான் அவர் பிரசன்னத்துக்குள்ளாக நம்ம அவன் சில பேர் போவாங்க. அல்லேலூயா. அப்படி பார்த்து பார்த்து போவாங்க. பிரசங்க நேரத்தில், பாடல் வேலையில் அப்படி பிரித்து டைம் பார்த்துட்டுலாம் போவாங்க. நம்முடைய தேவனுடைய பிரசன்னம் நம்முடைய வீட்டுக்குள்ளே எப்போதும் இருக்கணும், நம்முடைய இருதயத்துக்குள்ளாக இருக்கணும். இந்த ஆண்டிலே நாம் அவருடைய பிரசன்னத்துக்குள்ளாக எப்பொழுதும் இருக்கும்படி அவர் நம்முடைய சரீரமாகிய அவருடைய ஆலயத்தை நம்மளுடைய பிரசன்னத்தால் நிரப்புவோமா? எப்படி நிரப்ப முடியும்? தான் நிரப்ப முடியும். பாடுவோமா? ராஜா, உன் பிரசன்னம் போதுமையா. எப்போதும் எனக்கு போதுமையா.
பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா, ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். ஆமென். நன்றி சொல்லுவோமா? இந்த வருஷத்துடைய 2வது மாதத்துல நாம் வந்திருக்கிறோம். இந்த வருடத்துல ஆமென், தேவனாகிய கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறது நிச்சயமா அவர் செய்வார். ஹல்லேலூயா. பின்பு பார்த்த நாட்களெல்லாம் மறந்து விட்டு இப்பொழுது முன்பாக இருக்கிற இந்த வருடத்துல கர்த்தர் எனக்கு நன்மையானதை அவர் செய்வார். எனக்கு செய்ய வேண்டியதை அவர் நிச்சயமாக செய்வார். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட அவன் பின்னாட்களே வாழ்ந்த வாழ்க்கையும் பட்ட பாடுகளையும் வேதனைகளையும் அவன் நன்மைக்காகவே உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதமான உபத்திரவங்கள், அது எப்படி இருந்தாலும் சரி, ஒருத்தர் குறைவா இருக்கலாம், ஒருத்தருக்கு அக்னியில இருக்கலாம், எப்படிப்பட்ட வேதனையா இருந்தாலும் சரி, அவரவருக்குள்ள பாடுகளையும் உபத்திரவங்களை கடந்து வந்துதான் ஆக வேண்டும். அல்லேலூயா. அதற்கு வேறு வழியே கிடையாது. அது தப்பி நாம் மீண்டு வந்து விட்டால் நிச்சயமாய் ஜீவகிரீடத்தை கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆமென். கரங்களை தட்டி உற்சாகமாய் இன்றைக்கு நீங்களும் நானும் இருப்பது ஆமென், ஜீவனோடு இருப்பது கர்த்தருடைய சுத்தத்துக்கு நன்றி சொல்லுவோமா? அல்லேலூயா. வந்த பாதைகளை நினைத்து பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். வந்த பாதைகளை நினைத்து பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி, இயேசு ராஜா உமக்கு நன்றி. அனாதையாய் அழைத்தேன் நான் பிரிந்தேனையா, அழாதே என்று சொல்லி அழைத்தீரையா. அனாதையாய் அழைத்தேன் நான் பிரிந்தேனையா, அழாதே என்று சொல்லி அழைத்தீரையா. நன்றி. இந்த மாலைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே, எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே. எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே, எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே. அப்பா உமக்கு நன்றி, என் ராஜா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி, என் ராஜா உமக்கு நன்றி. ஆடுகளை சுமந்து செல்ல பலன் தந்தீரே, பரிசுத்தமாய் வாழ்வு வாழ துணை செய்தீரே. ஆடுகளை சுமந்து செல்ல பலன் தந்தீரே, பரிசுத்தமாய் வாழ்வு வாழ துணை செய்தீரே. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. கருணாலும் குறைவில்லாமல் உணவு தந்தீர், உறைவிடமும் கொடையும் தந்து காத்து வந்தீர். கருணாலும் குறைவில்லாமல் உணவு தந்தீர், உறைவிடமும் கொடையும் தந்து காத்து வந்தீர். அப்பா உமக்கு நன்றி,
அல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளையா நீங்க இருக்கீங்களா? அல்லேலூயா. ஆமென். திருமணமாகி போற இடத்துல எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குமோ, நீங்களும் நானும் எதிர்பார்த்த சூழ்நிலை ஆமென் இருக்காது. அல்லேலூயா. ஆமென். அந்த சூழ்நிலையில அப்படி எதிராக இருந்தா, எல்லாமே அங்க போன இடத்துல எல்லாமே சூழ்ச்சியாவே இருந்தா என்ன பண்ணணுமா, அழுது வீங்கி என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி, அப்போ ஸ்டார்டிங்ல கொஞ்சம் அழலாம். அப்படியே அழுதே காலத்தை வீணடித்து சாகாதபடி, நம்முடைய ஆத்துமாவை சேதப்படுத்தி கொள்ளாதபடிக்கு, இந்த உலகத்துல எப்படியும் நடந்துதான் ஆகணும், கடந்துதான் ஆகணும், சாப்பிட்டுதான் ஆகணும், போராடிதான் ஆகணும். அல்லேலூயா. சத்துருக்களுக்கு முன்பாக வாழ்ந்துதான் ஆகணும். அதனால நம்மை நாமே ஐயோ என் வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி, நான் புகுந்த இடத்துல எல்லாரும் எனக்கு சூழ்ச்சி செய்யறாங்களே அப்படின்னு சொல்லி, ஆமென் க்ளோரி, ஒரு பேதையாய் இராதபடி அழுது இனி என்னுடைய வாழ்க்கை நான் நினைத்தபடி வருமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ள இருக்கலாம். அப்படி நடக்குமா அப்படின்னு தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மை தேற்றிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. போற இடத்துல கணவர் நமக்கு ஏற்றபடி நல்லவராக இருப்பாரா? இல்லை அப்படின்னு ஆயிடுச்சாலும் என்ன செய்ய வேண்டுமா? நான் வந்த இடத்துல அவ்வளவுதான். அல்லேலூயா. நல்லவங்களோ கெட்டவங்களோ நம்முடைய ஆத்துமாவை நம்ம பாதுகாத்து போகணும். அல்லேலூயா. க்ளோரி. என்ன நடந்தாலும் சரி, நம்ம அழிக்கணும்னு போன புகுந்த இடத்துல நம்ம சாகடிக்கணும்னு சொல்லி எல்லாருமே சூழ்ச்சி செஞ்சா, அல்லேலூயா, நம்ம என்ன பண்ணுமா, நம்ம ஆத்துமாவை சேதப்படுத்தி கொள்ளாம, அங்க நியாயத்தை கேட்காம, அங்க இருக்கிற எல்லா நமக்கு விரோதமான சூழ்ச்சிகளை கண்டறிக்கத்தக்க ஞானத்தை அவன் தேவனிடத்துல பெற்று நம்முடைய ஆத்துமாவை சேதமாகாதபடி கர்த்தரோடு கூட நாம் என்ன செய்யணுமா, கரம்பிடித்து கொள்ள வேண்டும். அப்ப எல்லா சூழ்ச்சிகளையும் கர்த்தர் முறியடிப்பார். அல்லேலூயா. என்ன ஒரு பெண்ணுக்கு இந்த பூமியில எப்படிப்பட்ட வாழ்க்கை, இப்படிதான் அமையும், இப்படிதான் வாழ்வாங்க அப்படிலாம் கிடையாது. எப்படி வேணாலும் நடக்கும். நல்லவங்களுக்கு போராடுறது கெடுதலா நடக்கும். கெடுதலா வாழ்ந்த சகோதரிக்கு போராடுறது நல்ல இடமா இருக்கணும். எப்படி போனாலும் சரி. ஆமென் க்ளோரி. நம்முடைய ஆத்துமாவை நம்முடைய சரீரம் கண்முன்னால நம்ம தெரியுற நம்ம சரீரத்தை எப்படி பாதுகாக்கிறோமோ, அதுபோல நம்முடைய ஆத்துமா மற்றவர்களை சூழ்ச்சிகளை அழிந்து போகாதபடி தைரியமாய் விசுவாசமாய் பக்தியோடு கூட கர்த்தரை சார்ந்து கொள்ள ஒரு சகோதரி தைரியமாய் முடிவெடுப்பார்களானால் ஒரு நஷ்டமும் கஷ்டமும் வந்தாலும் அவர்கள் ஆத்மாவை சேதப்படுத்த முடியாது. தொடர்ந்து நாம் பாடுவோமா? க்ளோரி. தண்ணீர்கள் கடக்கும்போது என்னோடு இருக்கிறேன். கடக்கும்போது என்னோடு இருக்கின்றேன். அக்கினியில் நடக்கும்போது கூடவே வாழ்கின்றேன். மூழ்கி போவதில்லை, நான் எரித்து போவதில்லை. மூழ்கி போவதில்லை, நான் எரித்து போவதில்லை. தண்ணீர்கள் நடக்கும்போது என்னோடு இருக்கின்றேன். அக்கினியில் நடக்கும்போது கூடவே வாழ்கின்றேன். மூழ்கி போவதில்லை, நான் எரித்து போவதில்லை. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. என் மேல் அன்பு கூர்ந்து எனக்காய் ரத்தம் சிந்தி, என் மேல் அன்பு கூர்ந்து எனக்காய் ரத்தம் சிந்தி, என் பாவம் கழுவி விட்டீரே, எனக்கு விடுதலை தந்து விட்டீரே. என் பாவம் கழுவி விட்டீரே, எனக்கு விடுதலை தந்து விட்டீரே. நன்றியா நன்றியா நல்லவரே, நன்றியா 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 நல்லவரே, நன்றியா. தண்ணீர்கள் நடக்கும்போது என்னோடு இருக்கிறேன்.
இன்றி அகினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றி மூழ்கி போவதில்லை நான் எரிந்து போவதில்லை மூழ்கி போவதில்லை நான் எரிந்து போவதில்லை உமது பார்வையிலே விளையாட பெற்றவனா உமது பார்வையிலே விளையாட பெற்றவனா மதிப்புக்கு கூறியவர் நானே என்று மகிமுடன் நடனமாடுவே மதிப்புக்கு கூறியவர் நானே மகிமுடன் நடனமாடுவே நன்றியா நன்றியா நல்லவரே நன்றியா 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 நல்லவரே நன்றியா பாலைவன வாழ்க்கையிலே பாதைகள் காண செய்தீர் பாலைவன வாழ்க்கையிலே காலங்கள் காண செய்தீர் ஆடுகள் ஓட செய்தீரே தினம் பாடி மகிழ செய்தீரே ஆடுகளோட செய்தீரே தினம் பாடி மகிழ செய்தீரே நன்றியா நன்றியா நல்லவரே நன்றியா நல்லவரே நன்றியா நன்றியா ரசிகா வல்லவரே ரசிகா பெற்ற தாய் தனது பிள்ளை மறந்தாலும் பெற்ற தாய் தனது பிள்ளை மறந்தாலும் நீரனை மறப்பதில்லையே உள்ளங்கையில் பொறித்து வைத்துள்ளீர் நீரனை மறப்பதில்லையே உமது உள்ளங்கையில் பொறித்து வைத்துள்ளீர் நன்றியா நன்றியா நல்லவரே நன்றியா 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 நல்லவரே நன்றியா ஜீவ தண்ணீரே ஆவியானவரே மற்றாத நதியாக வாரம் போதுகிறே இந்த உள்ளத்தோடு கூட கண்ணீரோடு கூட அமேன் காணப்படுகிறீர்களா அமேன் வேதனைகள் பாரங்கள் உள்ளதில் யாரும் சொல்லி முடியல அமேன் பரிசுத்த ஆவியானவரை நோக்கி கூப்பிடுங்க ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதுகிறே யாருக்குதான் கவலை இல்லை யாருக்குதான் வேதனை இல்லை அல்லேலூயா க்ளோரி ஆண்டவரை துதித்து பாட 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 தேவனுடைய ஆவியானவர் நம் மீது அளவில்லாமல் அக்னியாய் இறங்குகிறதை நீங்கள் உணர்வீர்கள் இந்த சமாதானம் போதும் அல்லேலூயா க்ளோரி ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதுகிறே சொல்லி கரங்களை தட்டி உற்சாகமாய் நாம் பாடலாமா அல்லேலூயா பரிசுத்த ஆவியானவர் நம் மீது அசைவாடும் போது தேவ விஷயம் இல்லைன்னா மாம்சத்துல நாம் இருக்கும்போது விதவிதமான எண்ணங்களும் கண்ணீரும் வேதனைகளும் கவலைகளும் தான் இருக்கும் அல்லேலூயா உலக சிந்தனைகள் தான் இருக்கும் அல்லேலூயா வீட்டுக்குள்ள சண்டைகளும் சச்சரவுகளும் தான் இருக்கும் எது நடந்தாலும் என்ன அல்லேலூயா ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார் தேவ பலத்தோடு கூட எல்லாவற்றையும் அவன் எதிர்நோக்கி போவதற்கு அவர் தயாராக இருக்கிறார் அல்லேலூயா பரவமா ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக மாறும் போதே ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக மாறும் போதே அருமையா போதலே அருமையா போதலே வற்றாத ஜீவ நதியாக வற்றாத ஜீவ நதியாக வற்றாத ஜீவ நதியாக வற்றாத ஜீவ நதியாக ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக பாயும் போதலே ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக பாயும் போதலே போடாயா முழங்கால் அளவு போடாயா கடுக்கால் அளவு போடாயா முழங்கால் அளவு போடாயா நீர்
மகிழ்கடுமே வார்த்தையா போதுகரே வார்த்தையா போதுகரே வச்சாத ஜீவனியாக வச்சாத ஜீவனியாக வச்சாத ஜீவனியாக வச்சாத ஜீவனியாக ஜீவனீரே ஆவியாரே வச்சாத நதியாக பாயும் போதவரே ஓம் நிறமெல்லாம் ஆரோக்கியமே பாயும் நிறமெல்லாம் பரிசுத்தமே ஓம் நிறமெல்லாம் ஆரோக்கியமே பாயும் நிறமெல்லாம் பரிசுத்தமே சேரும் நிறமெல்லாம் மாறுதலே சேரும் நிறமெல்லாம் மாறுதலே செல்லும் இடமெல்லாம் செழிப்பு தானே செல்லும் இடமெல்லாம் செழிப்பு தானே வாழ்மையா பொதுகரே வாழ்மையா பொதுகரே வச்சாத ஜீவன் அழியாக வச்சாத ஜீவன் அழியாக வச்சாத ஜீவன் அழியாக வச்சாத ஜீவன் அழியாக ஜீவன் தண்ணீரே ஆவியானவரே வச்சாத நதியாக வாழ்வதே ஓடி ஓடி வீரர் கூட்டம் ஓடி ஓடி மலை வீசலாம் கோடி கோடி வீரர் கூட்டம் ஓடி ஓடி மலை வீசலாம் ஆடி பாடி மீன் பிடிக்கணும் பாடி பாடி மீன் பிடிக்கணும் அழக தேவனுக்கு ஆள் சேரணும் அழக தேவனுக்கு ஆள் சேரணும் வாழ்வையா பொதுகரே வாழ்வையா பொதுகரே பொதுகரே வச்சாத ஜீவன் நதியாக வச்சாத ஜீவன் நதியாக வச்சாத ஜீவன் நதியாக வச்சாத ஜீவன் நதியாக ஜீவன் தண்ணீரே ஆவியானவரே வச்சாத நதியாக பாயும் போதவரே ஜீவன் தண்ணீரே ஆவியானவரே வச்சாத நதியாக பாயும் போதவரே ஜீவன் தண்ணீரே ஆவியானவரே வச்சாத நதியாக மாறும் போதவரே வச்சாத நதியாக மாறும் போதவரே நீங்க போதும் ஏசப்பா, உங்களுடைய சமூகம் எனக்கப்பா எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே, உள்ளமும் உடலும் உமக்கா ஏங்குதே. ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டு அருமையான சகோதரியே, ஆமே, இவங்க எனக்கு போதும், இவங்க எனக்கு போதும், என் பிள்ளைங்க போதும், ஆமே, இதை காட்டிலும் ஹல்லேலூயா சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரை ஒரு பெண் ஆமென் பிடித்து கொண்டால் உறுதியாய் ஆமென் எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தரை ஆமென் முதலாவது உறுதியாக இவரை பற்றி கொண்டால் அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு சேதம் வராது. ஹல்லேலூயா. சத்ருவான் வந்து என்னதான் போராட்டத்தை உண்டு பண்ணினாலும் அந்த குடும்பத்தை உடைக்கவே முடியாது, பிரிக்கவே முடியாது. எப்பொழுது ஆமென் அந்த குடும்பத்தில் இருக்கிற தலைவி, சகோதரி, தாய் ஆமென் கர்த்தரை ஆமென் முன்பாக வைக்கும் போது கணவரை அல்ல, ஹல்லேலூயா, கர்த்தருக்கு அடுத்து கணவரை வைக்கிற பெண்கள் சகோதரிகளுடைய வாழ்க்கை குடும்பம் நிச்சயமாய் கட்டப்படும். அதுல தேவனாகிய கர்த்தர் ஆமென் கூடவே இருப்பார். உள்ளவர்கள் எல்லா சகல குடும்பத்தை உடைக்கிற சத்தருடைய கிரியைகள் எல்லாம் மனுஷனுடைய வல்லமைகள் சதிஞ்செல்லாம் முறியடிப்பு. அந்த குடும்பம் கட்டப்படும், கர்த்தரால் வீடு கட்டப்படும் என்று எழுதியிருக்கிற காரணம் என்ன? ஒரு குடும்பத்தினுடைய தலைவியை புத்தியுள்ள ஸ்ரீயாய் ஞானமாய் கர்த்தருக்குள்ளாக அவர் கருத்துக்குள்ளாக கட்ட வேண்டும். ஹல்லேலூயா. அவர் ஒப்பு கொடுக்கிற ஸ்ரீகளுடைய வீட்டை நிச்சயமாய் அவர் கட்டுவார். ஹல்லேலூயா. அதுக்கு நம்ம என்ன சொல்றோம்? நீங்க போதும் ஏசப்பா, ஆமென், உங்க சமூகம் எனக்கு அப்பா. படுவோமா? நீங்க போதும் ஏசப்பா, எனக்கு நீங்க போதும் ஏசப்பா, வேறு ஒன்றும் எனக்கு தேவையில்லை. அவர் எல்லாவற்றையும் அவர் பார்த்துக்கொள்வார். யெகோவா நீரே எல்லாவற்றையும் அவர் பார்த்துக்கொள்வார். சமாதானத்தை அவர் கண்டறிவார். ஹல்லேலூயா. ஆமென்.
ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா சமூகம் எனக்கப்பா உங்க சமூகம் எனக்கப்பா சமூகம் எனக்கப்பா தொடர்ந்து பாடிக்கிட்டே இருங்க. கடைசியா ஒரு பாடல். ஹல்லேலூயா. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. ஹல்லேலூயா. ஏசப்பா நம்ம கூடவே இருக்கணும், நம்ம விட்டு விலகி போகக்கூடாது. ஹல்லேலூயா. நம்மை ஆண்டவர் வெறுக்க கூடாது. அவருக்கு பிரியமானதை நாம் செய்யணும், அவர் விரும்புகிறதை நாம் செய்யணும். அவர் வெறுக்கிற காரியங்கள், ஆமென், அவர் பிரியமில்லாத காரியங்கள், அவர் கீழ்ப்படியாமல் நாம் இருக்கக்கூடாது. இந்த நாள் பரிசுத்த ஓய்வு நாள். இந்த நாளை நம்மை பரிசுத்தமாய் ஆசரித்தே ஆக வேண்டும். ஹல்லேலூயா. தொடர்ந்து நாம் பாடுவோமா? இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னு சொல்லி பிரிச்சு பார்க்கிற கிறிஸ்தவர்களா இல்லாதபடி பழைய ஏற்பாடாலும் இருந்து சரி புதிய ஏற்பாடும் வேதம் ரெண்டும் பிதாவும் குமாரும் சேர்ந்து நமக்கு ஆவியானவர் மூவரும் சேர்ந்து நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை நம் வாழ்க்கைக்கு இந்த பூமியிலே பரிசுத்தமாய் வாழ எழுதி கொடுத்த வார்த்தை கீழ்ப்படிந்தவர்களாய் நாம் வாழ வேண்டும். அதை பேசப்பா கூட இருங்க சொல்லி பாடுவோமா? ஹல்லேலூயா. இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. சமாதான காரணம் நீங்கதானே, சர்வ வல்லவரும் நீங்கதானே. சமாதான காரணம் நீங்கதானே, சர்வ வல்லவரும் நீங்கதானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நாங்க சோர்ந்து போவதில்லை. அதிசய தேவன் நீங்கதானே, ஆலோசனை கர்த்தர் நீங்கதானே. அதிசய தேவன் நீங்கதானே, ஆலோசனை கர்த்தர் நீங்கதானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. தாயும் தகப்பனும் நீங்கதானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்கதானே. தாயும் தகப்பனும் நீங்கதானே, தாயும் சுமை தாங்கி நீங்கதானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இருளிக்கும் வெளிச்சம் நீங்கதானே, ரட்சிப்பின் தேவன் நீங்கதானே. இருளிக்கும் வெளிச்சம் நீங்கதானே, ரட்சிப்பின் தேவன் நீங்கதானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. எனக்கு ஆசையெல்லாம் நீங்கதானே, எனது ஆசையெல்லாம் நீங்கதானே, எனது அழகெல்லாம் நீங்கதானே, எனது ஆசையெல்லாம் நீங்கதானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து
போகாதில்லை, நாங்க சோர்ந்து போகாதில்லை, நாங்க சோர்ந்து போகாதில்லை. எல்லாவற்றுக்கும் அமேன், எதுவானாலும் சரி கர்த்தரே அமேன், எல்லாம் போச்சு, இனிமே எழும்ப வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த சூழ்நிலையில் நீங்கள் கடந்து வருகிறீரா? தேவனாகிய கர்த்தர் நிச்சயம் அமேன் அவர் உயர பண்ணுவார், உயிர்ப்பிப்பார், துளிர்க்குவார். அவன் கொஞ்சம் காத்திருங்க. அல்லேலூயா. நம்முடைய பால ஆகாதது எல்லாம் தேவனால் ஆகும். அல்லேலூயா. எப்ப ஆகும்? எவ்வளவு நாள் ஆகும்? எத்தனை வருஷம் ஆகும்? எவ்வளவு இருக்குது? இப்படி எல்லாம் மனுஷன் கேட்டுக்கிட்டே இருந்தா தேவனுடைய அற்புதம் நடப்பதற்கு தாமதமாகும். ஆமென். எப்படி ஒரு நாள் நடந்துக்கு தான் போகுது. அந்த நாளுக்காக காத்திருங்க. கர்த்தர் நமது நாளை அவர் முன்குறித்து வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு நாமே தடையாயிராதபடி. ஏசப்பா நீங்க இருக்கீங்க, ஏன் பார்வையில இப்படி நடந்தா நல்லா இருக்குமே, ஏன் நியாயமான கேள்விகள் நம் பக்கம் இதுவா இருந்தாலும் சரி, தேவனாகிய கர்த்தர் அவருக்கு நன்றாக தெரியும். உங்களுக்கும் எனக்கும் ஏற்ற வேளையில என்ன தர வேண்டும் என்று ஆண்டவருக்கு தெரியும். ஆமென். க்ளோரி. அவருடைய கருத்துக்குள்ளாக இவ்வளவு காலம் நாம் பொறுத்து வந்தோம் இல்லையா? அதில் இனியும் ஆமென் காத்திருந்து அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொண்டே தான் ஆக வேண்டும். அது வரைக்கும் அவருடைய கருத்தில் அடங்கியிருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரி, உங்க குடும்பத்தை ஆமென் அசைக்க வல்லமைகள், பிரிக்கிற வல்லமைகள், உடைக்கிற வல்லமைகள், உங்க குடும்பத்தையே நிர்மூலமாகணும். அவன் மனுஷர்களோ மாந்திரிகங்களோ பிசாசுகளோ மந்திரவாதிகளோ யார் எப்படி என்ன சரி செஞ்சாலும் சரி, ஒரு பெண்ணே உங்களுக்கு விரோதமா எழுப்பி உங்க குடும்பத்தை அழிக்கணும்னு சோறையாடணும்னு அழிக்கணும்னு நினைச்சாலும் சரி, எல்லா சதிகளும் உடைக்கிற கர்த்தர், அவன் குறிகளை அபத்தமாகி போடுகிற கர்த்தர் உண்மையே உங்களோடும் என்னோடு கூட அவர் இருக்கிறார். அதுக்கு ஒன்று நாம் செய்ய வேணும். ஆண்டவர் எப்பொழுதும் நம்ம கணவரை வச்சுக்கிட்டு, என் கணவர் ரட்சிக்கப்படல, என் கணவர் அவர் முன்னாடி பைபிள் படிக்க முடியாது, என் கணவருக்கு முன்னாடி பாட்டு பாட முடியாது அப்படி சொல்லாதீங்க. ஆமென். க்ளோரி. அப்படிதான் சூழ்நிலை. ஆனா வேற வழி இல்லை, நான் ஜெபிக்க வழி இல்லை, இதை சாக்கா சொல்லி கர்த்தரை தேடாம இருக்கிறதுக்கு ஆமென் ஒரு வாய்ப்பு உண்டு பண்ணி வாய்க்கால விட்டாதபடிக்கு எப்பொழுது கணவர் ஆபீஸ்க்கு போவாரோ, அல்லேலூயா க்ளோரி, அவர் ஆபீஸ் போன பிறகு உட்கார்ந்து ஜெபிக்கலாமே, பாட்டு பாடலாமே, கர்த்தரிடத்துல உறவாடலாமே, கண்ணீரை எல்லாம் அவரிடத்துல ஊற்றி விடலாமே. அப்படி சோதித்துதான் நீங்க பாருங்களேன். ஆமென். எத்தனை விதமான அம்புகள் ஆயுதங்கள் உனக்கு விரோதமாய் அனுப்பினால் உன் பக்கத்தில் 1000 பேர், வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னையும் என்னையும் அணுகாது என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரே. ஆமென். ஓய்வு நாளை பரிசுத்தமா ஆசரிக்க நினைப்பாயாக. ஓய்வு நாளிலே சாபங்களை அவர் உடைத்திருக்கிறார். ஓய்வு நாளிலே ஆமென் க்ளோரி பிறவி குருடனுடைய கண்களை அவர் திறந்திருக்கிறார். ஓய்வு நாளிலே வழக்கத்தின்படி ஜெப ஆலயத்திலே போய் அவர் பிரசங்கித்தார் என்று பார்க்கிறோம். ஓய்வு நாளிலே தேவனாகிய கர்த்தர் நமக்காக அவர் ஓய்ந்திருந்தாரே, அந்த நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார் என்று எழுதியிருக்கிறபடி ஆமென் க்ளோரி. பழைய ஏற்பாட்டு ஓய்வு நாளோ புதிய ஏற்பாட்டு ஓய்வு நாள் என்று சொல்லி ஆமென் வழக்காடி சண்டை போடாதபடிக்கு என் கர்த்தர் எனக்கு எழுதி கொடுத்திருக்கிற இந்த நாளிலே நான் ஆராதிப்பேன், நான் துதிப்பேன். பழைய ஏற்பாட்டு ஓய்வு நாளிலே ஆசரித்தால் அவன் பாதாளத்துக்கு நரகத்துக்கு போய் விடுவீர்கள் என்று எங்காவது எழுதியிருக்கிறதா? அப்படி இல்லைல்ல. ஆமென். பிதாவாகிய தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறதான அவன் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்று சொல்லி எழுதி கொடுத்திருக்கிறார். நான் ஆராதிப்பேன், அவர் கட்டளைக்கு நான் கீழ்ப்படிவேன் என்று சொல்லி அவரை சார்ந்து கொண்டால் ஒழிய மனுஷரை நம்பி சபையை நம்பி போதகர்களை நம்பி அவருடைய அம்புகள் மூலமாய் இவர்கள் வார்த்தைக்கும் வியாக்கியானத்துக்கும் நம்பி விசுவாசித்திராதபடி என் வேதத்துல எனக்கு எழுதி யெகோவா எனக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் அதற்கு கீழ்ப்படிவேன் என்று சொல்லி ஆமென் அவரே சார்ந்து கொள்வோமானால் எல்லா தடைகளையும் நீக்கி போடுகிற தேவன், எல்லா கோணனானவைகளையும் செவ்வையாக்குகிற கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அவர் கர்த்தர் பெரிய
அதிசயங்களும் அற்புதங்களும் அவர் செய்வார். அல்லேலூயா. தொடர்ந்து துதித்து பாடி ஆமென் அதனோடமாய் வருகிறதான ஆமென் ஆசீர்வாதங்களையும் பாதுகாப்பையும் கிருபையும் நீங்கள் நின்று பாருங்கள். தொடர்ந்து கர்த்தருக்குள்ளாக நிலைத்திருங்கள், ஊழியம் செய்யுங்கள். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, என் தேவனாகிய கர்த்தர் நாளிலே அப்பா அந்த கர்த்தருடைய ஓய்வு நாளிலே இதோமே நாங்கள் ஆராதிக்கும்படி கூடி வரும்படி உடைய சமூகத்திலே தேவனை துதிக்க நீ செய்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தேவ பிள்ளைகள் சகோதரிகள் துதிக்க விடாதபடி ஜெபிக்க கூடாதபடி சோர்விலும் பலவீனத்திலும் கட்டியிருக்கிற கட்டுகளை நீ அவிழ்த்து தன் குடும்பத்தை பிள்ளைகளை பாதுகாக்கிற ஆண்டவரே ஒரு ஆண்டவர் ஸ்தானத்தில் அவர்கள் ஜாக்கிரதையுள்ளவர்களாய் நடந்து விழித்துக் கொள்ளுகிறவர்களாய் தன் குடும்பத்தை பாதுகாக்கிறவர்களாய் அவருடைய கிருபையை பெற்றுக் கொள்ளுகிறவர்களாய் நீர் அவளை மாற்றங்கப்பா. அவர்களை துதிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அவர்களை விடுத கிட்ட நெருங்கி விடாதபடி கிரியை செய்கிற எல்லா சத்திரனுடைய கிரிகளை நீ முற்றிலும் அழித்து ஆட்டுக்கூட்டி ஆண்டவரே எங்களுடைய ஆத்மாவை நீர் மீட்டுக் கொள்வீராக. பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பரமபிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.